ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி உடம்புக்கு தேவையான நிறைய மருத்துவ குணம் இருக்கிற முடக்கத்தாங்கீரையை வச்சு தோசை தான். இந்த ரெசிபிக்கு முடக்கத்தாங்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முடக்கத்தாங்கீரை கொடியாக தான் வளரும். அதில் இருக்கிற இலைகளை மட்டும் நாம் பறித்து எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கீரையை எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் தோசை மாவில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடக்கத்தாங்கீரை பேஸ்ட் கொஞ்சம் ஜெல்லி பதத்தில் தான் இருக்கும். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை நம்ம சாப்பிட்ற நார்மலான தோசை மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண மாவை 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவை சேர்த்து அதை தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. இந்த தோசைக்கு கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான முடக்கத்தாங்கீரை தோசை ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.